அனைவருக்கும் புரசை உதவும் கைகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்த சாத்தன் வயது 60 என்ற முதியவர் தட்டு தடுமாறி கைகளால் சாலையில் ஊர்ந்து சென்றதை பார்த்து சரவணன் என்ற சமூக ஆர்வலர் நம்மை தொடர்பு கொண்டு தெரிவித்தார். ஒரு 3 சக்கர சைக்கிள் இருந்தால் கண்டிப்பாக அவரால் பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு கை கால் வலுவாக உள்ளது. இந்த முதியவருக்கு ஒரு 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுங்கள் மனிதநேய நண்பர்களே என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். மனிதநேயர் ஸ்ரீராம் சார் உதவும் கைகள் ரூபாய் 10,000 அனுப்பி வைத்தார். பெயர் குறிப்பிடப்படாத 3 மனித நேயர்கள் ரூபாய் 1000 ரூபாய் 500 அனுப்பி வைத்தனர். அவருக்கு உதவி செய்யும் நற்செயலில் நம்முடன் மனிதநேயர் சம்பத் அசோக் நகர், மனிதநேயர் சசி சரவணன், கருணை உள்ளம் கொண்ட எஸ்தர் ராணி இணைந்து கொண்டனர். தலைமுடியும் தாடியும் வளர்ந்து அதுவே அவருக்கு ஒரு சுகாதார சீர்கேடாக இருந்தது. ஒரு முடி திருத்துபவர் உதவ முன் வந்தார். தலைமுடியையும் தாடியையும் நன்கு குறைத்து கொடுத்தார். அவரை வெந்நீரில் குளிக்க வைத்து புத்தாடை அணிய வைத்தோம். அறுசுவை உணவு வாங்கி உண்ண வைத்தோம். எப்போதும் இல்லாத குளிர் சென்னையை வாட்டி வருவதால் குளிரை தாங்குகிற ஆடையும் வாங்கி கொடுத்தோம். வேப்பேரி போலீஸ் நிலையத்தில் இருந்து தலைமை காவலர் கார்த்திகேயன், காவலர் தேவிமாலா, மனிதநேயர் தேசிகன் முன்னிலையில் புதிய 3 சக்கர வாகனத்தில் அமர வைத்து அவரை ஓட்ட வைத்தோம். சாலையில் கைகளை ஊன்றி தவழ்ந்து சென்று கொண்டிருந்த அவர் 2 கைகளாலும் பெடல் செய்து 3 சக்கர வாகனத்தையும் அருமையாக ஓட்டினார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கருணை உள்ளம் கொண்ட எஸ்தர் ராணி இவருக்கு தினமும் காலை உணவு வழங்க வேண்டியது என் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டார். மதிய உணவு நான் வழங்குகிறேன் என்று மனிதநேயர் சசி சரவணன் பொறுப்பேற்றார். இயற்கையின் ஒரு அங்கம்தான் மானுடம். அவர்களில் தான் எத்தனை மாறுபாடு. சாத்தன் என்கிற ஒரு சக மனிதனுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை முழுமையாக செய்தோம். அன்று அறிவாம் எண்ணாத அறம் செய்க மற்ற அது பொன்றும் கால் பொன்றா துணை. அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் வாய்ப்பும் நேரமும் கிடைக்கும் போதெல்லாம் அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். அதுதான் ஒருவருடைய இக்கட்டான தருணத்தில் உறுதுணையாக வந்து நிற்கும். இங்கு நலிவடைந்த முதியோரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். உடல் குறை ஒரு தடையல்ல, ஆனால் ஆதரவு இல்லாததே மிகப்பெரிய வலி. அந்த வலியை உணர்ந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவிக்கரம் நீட்டிய உங்கள் மனித நேயமே இன்று பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. உங்கள் உதவி ஒரு பொருள் அல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு உதவி அல்ல, ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். நலிவடைந்த ஊனமுற்றோரின் கண்ணீரை சிரிப்பாக்கிய உங்களது கருணை என்றும் மறக்க முடியாதது. இந்த சமுதாயத்தில் மனிதநேயம் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான சாட்சியாக நீங்கள் நிற்கிறீர்கள். அனைவருக்கும் மீண்டும் புரசை உதவும் கைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலியை பார்த்த லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அந்த சாருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த வண்டியால் பெரிய ஒரு நல்லபடியாக இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஸ்ரீராம் சார். நீங்கள் பல உதவிகள் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு உதவிகள் பண்ணி இன்னைக்கு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிடுறீங்க ஸ்ரீராம் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பேர பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும் சார்.